இப்ப பாத்தீங்கன்னா கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகங்கள் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா, ஜென்மசனி முடிந்து ஒரு 3-4 மாதம் ஆகிவிட்டது. நல்ல ஒரு அமைப்பு. சனி 2ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை 9ஆம் பார்வையா பார்ப்பது அருமை. ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல கேது. ராகு வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். சோ ராகு வந்து என்னதான் வந்து ஜென்மசனி முடிந்தாலும் ராகு ஒண்ணுமே வந்து ஒரு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு வந்து ராசிக்குள்ள இருப்பது வந்து கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கான்ஃபிளிக்டிங்காவோ, சில விஷயங்கள் மன உளைச்சல்கள், உறவுகள்ல சில டெசிஷன் எடுக்கிற விஷயத்துல அதுல எல்லாம் ஒண்ணுமே கொஞ்சம் சிரத்தையா பண்ண வேண்டி இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குதுங்கிறது அந்த ராகுவின் சஞ்சாரம் காட்டுது. ஆனா குருவின் பார்வை பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களா வருது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை பெற்ற ராகு வந்து கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு திசையை நடக்கும் பொழுது நல்ல அமைப்பு வரும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட், தொடர்பு, பார்ட்னர்ஷிப்பு, கல்யாணம் இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா ராகு எது ராசியில சம்மந்தப்படுகிறது, அது மட்டும் பாத்துக்குங்க. மற்றபடி வந்து பண விஷயத்துல வந்து பழைய அஷ்டமசனி அதாவது ஜென்மசனியில இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராசி குருவை பார்க்கறதுனால ஆகஸ்ட் மாசம் முழுசுமே மன உற்சாகத்தோடையும் சில விஷயங்கள் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க எதிர்நோக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் வீட்டு அதிபதி வந்து 5ஆம் இடத்துக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸு, குழந்தைகள் மூலமா ஒரு சில நன்மைகள் நடந்து அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு சில பாசிட்டிவ் இவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆச்சு. சுப விஷயங்கள் தடைகள் நீங்கிறது, அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. பூர்வீகத்துல ஒரு நல்ல அமைப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு நல்ல அமைப்பு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கு. 11ஆம் வீட்டையே பார்ப்பதனால சில லாபங்கள், சில பெனிஃபிட்ஸ் போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த சில இன்வெஸ்ட்மெண்ட்ல பெனிஃபிட் அடைகிறது, லாபங்கள் பெறுவது, குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்.